அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் ஒரு 3 வாழைக்காய் கட் பண்ணி நம்ம தோலோடு தான் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு கேரட்டு துருவுறதில் துருவி எடுத்துக்கின்னு நான் எல்லாமே வெங்காயம் கட் பண்ணுறதுல தான் துருவி எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, வாழைக்காய் உள்பட இதில் பூண்டு 6 பூண்டு நசுக்கி போட்டுக்கின்னு அப்புறம் வெங்காயம் அந்த வெங்காயம் கட் பண்ணுறதுலேயே பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதுக்கு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியும் போட்டுக்கோங்க. நான் போடலை. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் மட்டும் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்க போகிறோம். இதை நல்லா கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. இது நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம பால்ஸ் போட்டுடுவோம். அருமையாக இருக்கும். இது உருண்டை குழம்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு உருண்டை குழம்பு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு அதை விட சூப்பராக அருமையாக இருக்கும். அருமையாக இருந்துச்சு. இதை நல்லா பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சி பால்ஸ் போட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இது பொரித்து எடுக்கணும். பாதி வறுத்துட்டேன். பாதி குழம்புக்கு போடுறதுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு பொரித்து எடுத்தால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருக்க வேண்டாம். 3/4 பதத்துக்கு வறுத்து எடுத்தால் தான் நம்ம அந்த குழம்புல போடும்போது நல்லா ஊறி சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பால்ஸும் போட்டுடுவோம். அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ எல்லா பால்ஸையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதில் பாதி வறுத்து எடுக்க போகிறேன். பாதி குழம்புல போடுறதுக்கு வறுக்க போகிறேன். வறுத்து தான் இதில் போடணும். குழம்புல நம்ம நேரடியாக போடும் போது கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொதி நீங்கள் போடலாம். ஆனால் வறுத்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வறுத்து தான் நான் போட்டேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு இதில் பொரித்து எடுத்துருவோம். இதில் என் பையனும் சேர்ந்துட்டு இந்த உருண்டையை போடுறாப்புல. அது எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருவோம். பொரித்து எடுத்துட்டு ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம பொரித்து எடுப்போம். அடுத்த கோலா உருண்டை வறுக்கிறதுக்கு நான் தனியாக வச்சேன். அதை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அது வறுத்து எடுத்தேன். இந்த கடாயை நம்ம மாற்றிக்கின்னு இதே கடாயில் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயை வேறு கடாயில் நம்ம பார்த்து நீங்கள் கடாயில் மாற்றுனேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கடாயில் பொரிச்சிட்டு வேறு கடாயில் நீங்கள் குழம்பு செய்துக்கலாம். நான் அதே கடாயில் செய்தேன்னாக்கா டேஸ்ட்டுக்காக செய்தேன். அடுத்த கடாயில் நான் பொரித்து எடுக்கிறதுக்கும் கோலா உருண்டை இருக்குது. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம், ஒரு மீடியமான தக்காளி, பச்சை மிளகா போட்டு கொரப்பாக அரைச்சிக்கின்னு, பச்சை மிளகா அரைக்க வேணாம், கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கின்னு, நல்லா வதங்கின பிறகு இதுக்கு மசாலா கொடுத்துருவோம். மசாலா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போதும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம புளி தண்ணி லெமன் சைஸுக்கு நம்ம லெமன் சைஸை விட இன்னும் கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம். அதை கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்ற வேண்டியதான். நல்லா கொதி வந்தோடனே தான் நம்ம இந்த உருண்டையும் தேங்காயையும் கடைசியில் போடணும். தேங்காய் அரை மூடி, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு என்னால் அது வீடியோ காமிக்க முடியல. அதை விழுதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கின பிறகு நம்ம புளித்தண்ணியை வடிகட்டிப்போம். வடிகட்டிட்டு அடுத்தது இதை ஒரு மூடி போட்டு மூடிடணும். நல்லா கொதி வரட்டும். கொதி வர ஸ்டேஜில் நம்ம கோலா உருண்டையை நம்ம பொரித்து எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கோலா உருண்டையை போட்டுட்டு அதன் பிறகு தேங்காய் விழுதையும் போடணும். எல்லாம் இந்த பொரித்து எடுக்கிற டைம் தான் நமக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். மற்றபடி எல்லாம் குயிக்காக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். அருமையான ரெசிபி. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே கோலா உருண்டை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடுவோம். வறுத்து
கோலா உருண்டை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டுட்டு நைஸாக அரைச்ச பெருஞ்சீரகமும் தேங்காவையும் அந்த விழுதியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப கலரக்கூடாது, மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு மூடிட்டு இதில் வந்து மல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கின்னு இதுக்கு புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குன்னு, அதனால் நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. உப்பு வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு மட்டும் நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். உப்பு காரம் புளிப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஏன்னா திக்னஸ் வந்து இதுக்கு கிடச்சிரும். கடல மாவு இருக்குது, தேங்காய் இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிடம் மட்டும் கொதி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். சூப்பராக இருக்கும் கோலா உருண்டை, வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு அருமையாக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ரெசிபி. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். புதுசாக நம்ம வந்து ஒவ்வொரு ரெசிபியும் சுவையோடு செய்யும் போது அதோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு ரெசிபியும் செய்யும் போது சூப்பராக இருக்கும். அடுத்த சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.